வணக்கங்க. இன்றைக்கி நடந்த குரூப் 1 எக்ஸாமில் ஒரு தனி வட்டி கணக்கு ஒன்று கேட்டிருந்தாங்க. நிஜமாக சொல்கிறேங்க, இவ்வளோ ஒரு அட்வான்ஸாக கேட்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. பாருங்கள், ரமேஷ் ரூபாய் 15,600 வைப்புத் தொகையாக 10% தனி வட்டி வீதத்தில் முதலீடு செய்கிறார். ஒவ்வொரு 2 ஆண்டின் முடிவிலும் அவர் வட்டி தொகையை அசலுடன் இணைக்கிறார் எனில் 4ஆம் ஆண்டின் முடிவில் இணைக்கப்படும் வட்டி தொகை என்னன்னு கேட்டுருக்காங்க. அதாவது ஒரு அமௌண்ட்டுக்கு 10% வட்டியில் கடனை வாங்குறாரு. 2 ஆண்டுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வட்டி இருக்கு இல்லையா, அதை அசலோட சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வட்டி கேட்குறாங்க. புரியுதுங்களா? இப்போ எப்படி இந்த கணக்கை போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 15,600 இருக்கு இல்லையா, அதுக்கு ஃபஸ்ட்டு 10%க்கு 2 ஆண்டுக்கான தனி வட்டி கண்டுபிடிங்க. எவ்வளோ வரும்? 20, 156 × 20 எவ்வளோ? 3,120. சரிங்களா? இது இப்படியே இருக்கட்டும். இந்த வட்டி இருக்கு இல்லையா, இந்த வட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அசல் கூட இணைக்க சொல்கிறாங்க, சேர்த்துக்க சொல்கிறாங்க. அப்போது 15,600 + 3,120 கூட்டினா எவ்வளோ வரும்? 18,720ன்னு கிடச்சிரும். புரியுதுங்களா? இந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, 18,720க்கு 10% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கண்டுபிடிக்கணும். ஏன் இங்கே 2 ஆண்டு போடுறேன்னா, ஏற்கனவே 2 ஆண்டு கண்டுபிடிச்சிட்டோம், மறுபடியும் ஒரு 2 ஆண்டு, மொத்தமாக 4 ஆண்டு முடிவில் தான் அவங்க கேட்டிருக்காங்க இல்லையா. அப்போ அதனால் 2 தான் இங்கே போடணும். 2 0க்கு 2 0 அடிச்சிருங்க. மீதி என்னெல்லாம் இருக்குது? 18,72 × 2 பெருக்குனா என்னென்னு வரும்? 3,744 ரூபா. இப்போ இதுதான் இதோட தனி வட்டி. புரியுதுங்களா? 4ஆம் ஆண்டின் முடிவில் இணைக்கப்படும் வட்டி தொகை என்னென்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போது ஆப்ஷன் சி 37,44. ஓகே, தேங்க்யூ.